ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் சூப்பு அல்லது எலும்பில் சூப்பு வைக்கிறது வேற. இப்போ நம்ம வந்து கறியில் சூப்பு வைக்க போகிறோம். மட்டன் சூப்புனா ஆட்டுக்கறியில் சூப்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்கறியை வந்து நல்லா கொழுப்போட வேக வச்சு அந்த தண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்றத பார்த்துடலாம். ஆட்டுக்கால் சூப்பு நல்லாயிருக்கும், இதுக்கு மட்டன் சூப்பு நல்லாயிருக்கும். கால் சூப்பு நல்லாயிருக்கும், மட்டன் சூப்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கெல்லாம் மட்டன் ஆட்டுக்கறிலையும் சூப்பு வைப்பாங்க, அதே மாதிரி கால் சூப்லேயும் வைப்பாங்க. நெஞ்சு எலும்பு இருக்குல்ல, அது போட்டு சூப்பு வைப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கூட இந்த பிரியாணி இலை, அப்புறமேட்டு அந்த பிரியாணி பூ, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு. ஏன்னா மட்டன் வந்து நம்மளுக்கு செரிக்கணும் இல்லையா நல்லா, அதனால் அந்த சோம்பு வந்து போட்டிருக்கோம். இப்போ சோம்பு வந்து லைட்டாக வெடித்து வரட்டும். அது கூட வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துருவோம். ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது. இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக தாளித்து வதக்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து தக்காளி இப்போ சேர்த்துக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சது தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வதங்கணுமா? அது வதங்கணும். இது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்போ, நீங்கள் தூள் உப்போ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சூப்பு நல்லாயிருக்கும், அதை விட மட்டன் சூப்பு பட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வேற என்ன? இது கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ அப்படி போடுவாங்க, இறக்க போயில போடுவாங்களா? எப்படி வேணாலும் போடலாம், இப்படியும் போடலாம், இறக்க போயிலும் போடலாம். மல்லித்தலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சூப்பு, அந்த தண்ணி, கறி வேக வச்ச தண்ணி, அந்த கொழுப்பு கறி. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லியை வந்து வதக்கிட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த தூளை தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பரோ இதுவோ எப்படி வேணாலும், நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா 2 ஸ்பூனு கூட மிளகு தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக மட்டன் குழம்பு, இது எனக்காக கொஞ்சோண்டு சூப்பு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.